இப்படி இழுக்க முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். ஏதாச்சும் பேசு பாரதி. ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? இப்ப கூட உங்க 2 பேருக்குள்ளயும் பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏதோ சின்ன இஷ்யூ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். இப்ப கூட நீ என் கூட வா கண்ணம்மான்னு இவ்வளவு தனியா கூப்பிட்டு போய் பேசு. நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க 2 பேரும் திரும்ப வரும்போது சிரிச்ச முகத்தோட தான் வருவீங்க. அப்படி ஒரு ஸ்வீட் கப்பல் நீங்க. ஊர்ல உங்க 2 பேரையும் பார்த்து பொறாமப்படாதவங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒரு லவ்லியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி நடந்துக்கிறிய பாரதி. இது நீ இல்ல. இப்ப பேசுறதும் நீ இல்ல, இப்படி நடந்துக்கிறதும் நீ இல்ல. ஏதோ ஒரு தப்பு உன் மனசுல பிக்ஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிடுற, எல்லாம் சரியாயிடும். ஐயோ அறிவு, இத நீ சொல்ற ஸ்டேஜ்ல தாண்டி எப்பயோ போயிடுச்சு. இப்ப பேச்சுவார்த்தை நடத்தலான்னு இவர் கூப்பிட்டாலும் நான் போறதா இல்ல. பாரதி மாமா சொல்லிட்டாருனதும் அப்படியே உருகி உருகி உயிரை விட்ட அந்த பழைய கண்ணம்மா செத்து 5 மணி நேரம் ஆச்சு. இது வேற கண்ணம்மா. எனக்கு இப்ப உண்மை தெரியணும். அதுவும் எல்லாருக்கும் மத்தியில வச்சு இங்கேயே இப்பவே சொல்லணும். ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாள்? இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு நானும் எத்தனை நாள பொறுத்து பொறுத்து போவேன். ஒவ்வொரு நாளும் ரூம்குள்ள வந்து என்ன முறைச்சு முறைச்சு பார்த்து தேல் கொட்டுற மாதிரி பேசுனீங்கல்ல, அப்போல்லாம் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இணைச்சிருக்கும்னு நினைச்சீங்களா? மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சின்னதா திட்டினாலே அது எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீங்க தான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்த என்ன ஒரு புழுவை போல நடத்துனீங்கல்ல, அப்போல்லாம் நான் எப்படி துடிச்சு போயிருப்பேன். அதை விட எனக்கு என்ன வலி தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க கோபம் எதுக்குன்னே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எனக்கு நரகம். அத்தை, நீங்க சொல்லுவீங்கல்ல வயித்து புள்ளக்காரி அழக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, அப்பெல்லாம் எனக்கு தோணும் நம்ம அத்தைக்காகவாச்சும் நம்ம தைரியமா இருக்கணும், மனசு விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா ரூம்குள்ள போனா என்னைக்காச்சும் அவர் நல்லபடியா வந்து பேசிட்டு வரான்னு ஏக்கமா இருக்கும். அப்படி எல்லா ஞாபகமும் ஒன்னா சேர்ந்து அப்படியே அழுக வரும். சத்தியமா சொல்றேன் அத்தை, நான் அழாத நாளே இல்ல. என் வயித்துல இருக்கிற புள்ள என் சிரிப்பு சத்தத்தை கேட்டதை விட என் அழுக சத்தத்தை தான் அதிகமா கேட்டிருக்கோம். இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உங்ககிட்ட ஓரளவு சொல்லலாம். சொன்னா உங்க மனசுதான் கஷ்டப்படும். எல்லாத்தையும் எனக்குள்ளேயே போட்டி வச்சு 10 பாறங்கள தலையில தூக்கி வச்ச மாதிரி அப்படி ஒரு பாரம். எல்லாத்துக்கும் காரணம் இது நிக்கிறாரே இந்த மனுஷன்தான். நீங்க ஒரு டாக்டர் தானே?
கர்ப்பிணி பெண்கள் எப்போ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. புக்கெல்லாம் எழுதி கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆனா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்களா? எத்தனை வாட்டி என்ன மாமா பிரச்சனைன்னு கெஞ்சிருப்பேன், கதறி இருப்பேன். ஒரு நாளாச்சும் வாய் திறந்து பேசிருக்கீங்களா? எப்போ கேட்டாலும் நீ என்ன தப்பு செஞ்சன்னு உன் மனசாட்சிக்கே தெரியும். இது ஒண்ணுதானே உங்க பதிலு? தெரியலையே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என் மனசாட்சிக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல? உங்க மனசுல என்னவோ ஒண்ணு இருக்க போய் தானே கோவத்தையும் வெறுப்பையும் காட்டுறீங்க. அது என்னன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனா கூட பரவாயில்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத பாரு பாரதி, அவகிட்ட சொல்றதுக்கு அவசியம் இல்லனா வேற யார்கிட்ட நான் சொல்வேன்? டேய், அவ உன் பொண்டாட்டிடா. அவ சரியாதான் கேக்குறா. அவ கேக்குறதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொல்லு பாரதி. எதுக்குடா அவ மேல வெறுப்ப காட்டிட்டு இருக்க? இங்க பாரு பாரதி, there is a limit for everything. எல்லா பிரச்சனையும் அப்படியே போகட்டும்னு விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த பிரச்சனையை கண்டுக்காம விட்டது தப்புன்னு எனக்கு இப்ப தோணுது. டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்ப? அதான் மொத்தமா சபைக்கு வந்துருச்சுல்ல. எங்களுக்கும் தெரியட்டும், என்னன்றத சொல்லுடா. வேணாமா, நடந்ததெல்லாம் சொன்ன நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. தாங்க மாட்டோமா? அப்படி என்னடா பிரச்சனை? எங்களுக்கு தெரியாத பிரச்சனை? என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. பாரதி, இது பேச வேண்டிய நேரம், அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இல்ல. அந்த காலத்தை எல்லாம் நீ தாண்டி வந்துட்ட. பேசு. டேய், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம எல்லாருமே ஃபார்ம் ஹவுஸுக்கு போனோம். ஆனா அங்க போய் என்னடா பண்ண? பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காங்கிறது கூட கண்டுக்காம யாரோ ஒரு ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான்னு அவங்க கூட பார்ட்டி பண்ண போயிட்டேன். சரி, இதுக்கு கோயிலுக்கு போயாவது பரிகாரம் பண்ணலான்னு உன்னை கூப்பிட்டா நீ கோயிலுக்கும் வரல. உனக்கு பதிலா உங்க அம்மா பரிகாரம் செஞ்சா. அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. டேய், இதெல்லாம் எதுக்குடா செய்யணும்? நீயும் கண்ணம்மாவும் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகத்தான். ஆனா அது நடந்துருச்சா? பாரதி, கண்ணம்மா நீ செலக்ட் பண்ண பொண்ணுடா. உங்க அம்மா எதிர்ப்பு மீறி அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இப்ப அவ மேல வெறுப்ப காட்டுறதுக்கு காரணம் என்னடா? இத்தனை நாளா ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இதுல நாம தலையிட வேண்டாம்னு நாங்க ஒதுங்கி நின்னோம். இப்ப புரியுதுடா நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு. அன்னைக்கே உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தோன்னு வெயி, இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. It's all our mistake. Anyway, வாய் திறந்து பதில் சொல்லு பாரதி. Enough பாரதி, enough. தயவு செஞ்சு மனசுல என்ன இருக்குன்னு சொல்றா. நானும் எவ்வளவு தடவை உங்ககிட்ட பேசியிருக்கேன். டேய், அண்ணி ரொம்ப நல்லவங்க. நீ கோவப்படுற அளவுக்கு அண்ணி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் பேசணும் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ பண்ணியா? இப்ப பாரு. உன்னை விட வயசுல சின்னவன். நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்றேன்டா. இப்பவும் சொல்றேன் பாரதி, இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்காக நீ என் சட்டையை பிடிச்சு அடிச்சாலும் பரவாயில்ல. இப்ப நீ வாயை திறந்து பேசலன்னு வை, அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ணது நீ தான் நம்புறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை.
நீங்க ஏதாவது பேசுங்கம்மா. நான் என்ன திருப்பி பேசுறது? மா ஏதாவது பேசுவீங்கம்மா. ஆளாளுக்கு ஏதாவது பேசும்போது நீங்க மட்டும் சில மாதிரி நிப்பீங்க. பேசுங்கம்மா. இப்ப ஏதாச்சும் பேசி கண்ணம்மாவை இப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பார்க்கணும். இல்லைன்னா சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமா மாமா, தயவு செஞ்சு நீங்க வாயை திறந்து பேசுங்க. மாமாவும் அத்தையும் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல. எல்லாரும் பேசு பேசுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இவ மொத்தமா பேசிட போறா. ஏதாவது பண்ணி தடுக்கணுமே. ஏன் இப்படி எல்லாரும் பாரதியை போட்டு கார்னர் பண்றீங்க? இத்தனை பேரும் மாத்தி மாத்தி கேட்டும் பாரதி சொல்ல மாட்டேங்கிறானா? அவன் மனசுல பாவம் என்ன காயமோ எவ்வளவு வலியோ. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பத்தி பேசாம இருங்களேன். அப்படியே விட்டுட்டு அப்புறமா பேசிக்கலாம். ஏய் வாய் மூடுறீ. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இது என் குடும்பத்தோட பிரச்சனை. இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சொல்ல போனா எங்க ஃபேமிலி விஷயம் பேசிட்டு இருக்கும்போது மூணாவது ஆள் நீ இங்க இருக்கவே கூடாது. பாரதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லனா உன்னை எப்பவும் வெளியில அனுப்பியிருப்பேன். வாய மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. சாரி ஆண்டி, ரியலி சாரி. பாரதியோட ஒரே ஃப்ரெண்டு நீ. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நினைக்கணும் நீ. அவன் ஏன் கோவமா இருக்கான், எதுக்கு இவன் மேல வெறுப்பா நடந்துக்கிறான்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா எங்களை வந்து பார்த்து எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கணும்ல. ஆனா நீ ஏன் சொல்லல? எனக்கு எதுவுமே தெரியாதா ஆண்டி? தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க போறேன். அது எப்படிமா தெரியாம இருக்கும்? அவன் உன்கிட்ட சொல்லாமலையா இருந்திருப்பான்? நைட்டு 12 மணிக்கு போன் பேசுற அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கீங்க. இத பேசாமலையா இருந்திருப்பீங்க? இல்ல அவன் தான் உன்கிட்ட ஷேர் பண்ணாம இருந்திருப்பானா? ஆண்டி நான் தான் சொல்றேனே, எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. ஆமா நீ எதுவுமே பண்ணல. அதுதான் பிரச்சனையே. ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்பவும் தன் ஃப்ரெண்ட் பண்ற தப்ப சுட்டி காட்டி திருத்தணும். அதை விட்டுட்டு நீ பண்றதெல்லாம் சூப்பர்னு அவனை ஏத்தி விடக்கூடாது. புரியுதா? இப்போ நாங்க ஃபேமிலி விஷயம் பேசிட்டு இருக்கோம். இதுல நீ தலையிடாம வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. இல்லனா வெளியில போயிட்டே இரு. சாரி ஆண்டி, நான் எதுவுமே பேசல. பாரதி, இப்பவாவது நீ வாய் திறந்து பேசுவியா? இல்ல இன்னும் 4 மணி நேரத்துக்கு என் தொண்டை தண்ணி வத்த கத்தணுமா? இங்க என்ன பேச வைக்காதீங்கம்மா. நான் வாயை திறந்து வச்சுக்கோங்க. பல உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்கும். அது நம்ம குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் கெடுத்துரும். இப்ப மட்டும் என்னடா நிம்மதி தவழ்ந்து காவேரி ஆறு மாதிரி பாஞ்சி ஓடிட்டு இருக்காடா? அதான் மொத்த சந்தியும் சிரிச்சு போச்சேடா. உன்னால குடும்பத்தோட நிம்மதி கெட்டதுக்கு இனிமே என்னடா இருக்கு? இரு சௌந்தர்யா, ஏதோ வாயை திறந்து பேசினா மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் கெட்டு போயிருன்னு சொல்றான். அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்கான்? ஆனா உங்க மகனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கேங்க. சொல்லுடா, அப்படி என்னடா ரகசியத்தை வச்சிருக்க? வேணாமா, நான் எல்லா உண்மையும் சொன்னேன். நம்ம குடும்பத்தோட கௌரவம் எல்லாம் போயிடும். என்னது?
என்ன சொன்னீங்க? குடும்பத்தோட கௌரவம் போயிடுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு குடும்பமே கூடி நின்னு பேசிட்டு இருக்கு. நீங்க ஏன் என் மேல வெறுப்போட நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொன்னா கௌரவம் போயிடுமா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்னால இந்த குடும்பத்தோட கௌரவம் ஒரு படி மேல ஏறி இருக்கே தவிர ஒரு காலத்திலயும் ஒரு இன்ச்சு கூட கீழே இறங்கினதில்ல. ஏன்னா என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி அவ்வளோ அசால்ட்டா என்ன பத்தின உண்மையை சொன்னா குடும்பத்தோட நிம்மதி போயிடும், கௌரவம் போயிடும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொட்ட கொட்ட வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒண்ணு உங்க அடிமை இல்ல. மானமோ ரோஷமோ நீங்க சொல்றீங்களே அந்த கௌரவம் இருக்கிற ஒரு பொண்ணு. நீங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பு. என்ன பத்தி பேசினா கௌரவம் குறைஞ்சிடும்னு சொன்னா ஒரு பொண்ணா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. ஹலோ, உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அவளை எதுக்குடா முறைக்கிற? அவ சரியாதான்டா கேக்குறா. ஏய், நீ ஊர் உலகத்துக்குலாம் பதில் சொல்ல வேண்டாம். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு நீ பதில் சொல்லி தாண்டா ஆகணும். உன் புள்ளைய அவ வயித்துல சுமந்துட்டு இருக்காடா. உன்னை கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குடா. இது வரைக்கும் கண்ணம்மா இப்படி பேசினது இல்லடா. இன்னைக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேக்குறானா அவ மனசுல உண்மையும் நெஞ்சில தைரியமும் இருக்குன்னு அர்த்தம். நீ பதில் சொல்லியே ஆகணும்டா. சொல்லுடா. சொல்லட்டுமா? எல்லாத்தையும் மொத்தமா சொல்லட்டுமா? அம்மா, இதோ நிக்கிறாளே, இவ நம்ம குடும்பத்தோட அவமானமா? நம்ம ஃபேமிலிக்கு ஒரு அசிங்கம். நான் தேடி கொண்டு வந்து சேர்த்த ஒரு பாவம் இது. நம்ம முன்னாடி தலை குனிஞ்சு குற்றவாளியா நிக்க வேண்டிய இவ இன்னைக்கு என்னடானா தலை நிமிர்ந்து நின்னு நியாயம் கேட்கிறாமா? உங்களுக்கு இவளோட யோகியதை என்னன்னு தெரியுமா? மா, இவ வயித்துல வளர்ற குழந்தை என்னோடது இல்ல. அந்த குழந்தைக்கு நான் அப்பாவும் இல்ல. இவ சுமக்கிறது இந்த வீட்டு வாரிசு இல்லம்மா. யாரோட குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இங்க வந்து இப்படி நின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காமா இவ? சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப போதுமா?
கெட்டவாமா. கல்லு மாதிரி புருஷன் நான் இங்க இருக்கும்போது இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு வயித்துல குழந்தைய வாங்கிட்டு வந்து நிக்கிறாமா. இந்த உண்மை போதுமா உங்களுக்கு? ஆ? என்னடா சொன்ன? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுன? கண்ணம்மா என் மருமகடா, அவ நெருப்புடா. ஏய், சௌந்தர்யா. சௌந்தர்யா, டேய், இரு. விடுங்க என்ன. அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுன, உன்னை இதே இடத்துல வச்சு கொலை செய்வேன். அடி சக்க, இதுக்குள்ள இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? நான் கூட வேற என்னவோ சின்னதா தான் நினைச்சிட்டு இருந்தேன். கண்ணம்மா, நீ அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கராடி. பூனை மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்த்திருக்க. பாரதி, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக தான் இத்தனை காலமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பத்த வச்ச நெருப்பு இப்ப என் கண்ணு முன்னாடி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை அப்படியே பேசிட்டேன். சூப்பரா. என் மருமகளை பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன? அவளுக்கு அழகு இல்லைன்னு சொல்லுடா, படிப்பு இல்லைன்னு சொல்லு, பணம் இல்லைன்னு சொல்லு. நான் ஏத்துக்கிறேனோ இல்லையோ, அதெல்லாம் உன் கருத்துன்னு சொல்லி நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அவளுக்கு கற்பு இல்லைன்னு சொல்ற பாத்தியா? உனக்கு என்ன தைரியம் அதை சொல்றதுக்கு? கட்டின பொண்டாட்டிக்கு முன்னாடி நேருக்கு நேரா நின்னு உன் வயித்துல இருக்கிற புள்ள என்னதுல சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? இத பாரு, உன் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போறதுக்கு அவளை யார் நினைச்சடா? கண்ணம்மாடா, என் மருமகடா. என்னல பாதிடா அவ. இத பார், இன்னும் ஒரு வார்த்தை நீ அவளை பத்தி பேசுன, இந்த இடத்திலேயே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேண்டா. அம்மா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள கண்ணம்மா உனக்கு கசந்து போயிட்டாளாடா. அப்படின்னா அத வெளிப்படையா சொல்லி இருக்கணும். அவ கலர் பிடிக்கலையா? ஆமா, ஏதோ நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருடா. நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன்டா. அத விட்டுட்டு உன் சௌரியத்துக்காக நீ பேசிட்டு இருக்க கூடாது. கண்ணம்மா மேல வீண் பழிய சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாக்குறியா? இத பார், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த வீட்ல உனக்கு ஒரு பேர் அழகிதான் பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இவளுக்கு தாலிய கட்டி திடீர்னு கூட்டிட்டு வந்து நிக்கிற.
இவ பேரழகியா இல்லாம இருக்கலாம், ஆனா குணத்துல என் மருமக உலக அழகிடா. ஆரம்பத்துல இவளை பத்தி புரிஞ்சுக்காம நானே இப்ப என் குணத்தையே மாத்திக்கிட்டேன். இன்னைக்கு கண்ணம்மாவ என் கண்ணுக்கு கண்ணா நான் பெறாத பொண்ணா பாத்துக்கிறேன்டா. நீ அவளை பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியேடா. தப்பு பாரதி, இது ரொம்ப பெரிய தப்பு. அவ பசும்பால் மாதிரி ரொம்ப தூய்மையானவடா. ஸ்படிகம் மாதிரி பரிசுத்தமானவடா. ஒரு சின்ன புல் பூண்டுக்கு கூட தப்பு நினைக்காதவடா. டிரைவர் துர்காக்கு அடிபட்டதும் இவ துடிச்சு போய் தன்னோட உயிரை பணையம் வச்சு அவளை காப்பாத்தினவ. அவளால தவறி கூட அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க முடியாதுடா. இதெல்லாம் ஒரு மாமியாரா நான் புரிஞ்சுக்கும் போது ஒரு புருஷனா உனக்கு எப்படிடா புரியாம போச்சு? இதுக்கு முன்னாடி அவளை தப்பா நடத்தினதுக்கு பிராயச்சித்தமா இப்போ கண்ணம்மா என் மருமகன்னு அவளை தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கேன்டா. அவ பாவம், அவளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியடா. சீ! ஐயோ, நீ எல்லாம் என் புள்ளையாடா? என் வயசுல நீ பிறந்ததை நினைச்சு நான் வெட்கப்படுறேன்டா. கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்குதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். வங்கக்கடல் பத்தி போச்சுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா கண்ணம்மாவை தப்பானவன்னு சொன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை நம்ப மாட்டேன்டா. டேய், இந்த உலகத்திலேயே கண்ணம்மா அதிகமா அன்பை கொட்டுறது ஓ மேலதாண்டா. அவ மேல இப்படி ஒரு பழிய சுமத்துறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? அப்போ இத்தனை நாளா இவ மேல கோவமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இத நீ மனசுல வச்சுக்கிட்டுதான் இத்தனை நாளா நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அலைஞ்சிருக்க இல்ல? இந்த எண்ணத்தோட நீ இந்த வீட்ல நடமாடிட்டு இருந்திருக்க நினைக்கும் போது இப்படியே எனக்கு அரு வெறுப்பா இருக்குடா. இத நீ அப்பவே சொல்லிருந்தா அந்த நிமிஷம் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருப்பேன்டா. அம்மா விடு, என்ன தொடாத. சீ! அம்மாவா அம்மா? கண்ணம்மாவ ஒழுக்கம் கிட்டவன் சொன்ன இந்த வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. அத கேட்கறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா. என் மக எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட டாக்டர் தெரியுமா? அவன் ஊர் உலகத்துக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்றான்லாம். உன்னை பத்தி நான் எப்படியெல்லாம் பெருமையா பேசியிருக்கேன் தெரியுமா? ஏண்டா
நீ இப்ப வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்ணம்மா கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ அவ கற்ப சந்தேகப்பட்டியோ அப்பவே என் மனசுல உச்சியில இருந்த ஒன்ன நான் சாக்கடையில தூக்கி போட்டுட்டேன்டா. இல்ல 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 நான் போடல. உன் தகுதியை எழுந்து நீயா போய் சாக்கடையில நிக்கிற. சீ, எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அது? பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு, அதுவும் அவ புள்ள தாச்சியா இருக்கும் போது சந்தேகப்பட்டு பேசுறியே, அந்த பாவம் 7 ஜென்மம் எடுத்து வந்தாலும் நீங்காதுடா. அவ்வளவு பெரிய பாவம்டா அது. நீ ஆம்பளனா என்ன வேணாலும் பேசிருவியா? என் மகன் பாரதி எல்லாரும் மாதிரியும் இல்ல. அவன் குடும்பத்தையும் பொண்டாட்டியையும் தாங்கு தாங்குன்னு தாங்குவான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. கடைசியில எல்லார் மாதிரியும் நீயும் பொண்டாட்டிய சந்தேகப்படுற சராசரி ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டியே. உன் தரத்தை நீயே குறைச்சுக்கிட்டியேடா. ஆனா ஒரு பொண்ண பார்த்து நீ ஒழுக்கம் கெட்டு போனவன் சொல்றத நான் ஒரு காலத்தையும் அனுமதிக்க மாட்டேன். அது என் மகனா இருந்தாலும் சரி. நீ மன்னிப்பு கேளுடா. கண்ணம்மா கிட்ட நான் பேசினது நினைச்சது தப்புன்னு மனப்பூர்வமா கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேளுடா. இத பார், இப்பவே இந்த நிமிஷமே அது நடக்கணும். அது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை விடுறதா இல்ல. பாரதி, நீ நினைக்கிறது பேசுறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. டேய், என் மகன் பாரதி எந்த முடிவெடுத்தாலும் அது ரொம்ப சரியா இருக்கும்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன்டா. ஆனா பாரதி, நீ சின்ன வயசுல பெரிய ஆர்கிடெக்டா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நீ இல்ல, நான் மெடிசன் தான் படிப்பேன், நான் டாக்டர் ஆகணும்னு நீயா போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி இன்னைக்கு டாக்டரும் ஆயிட்ட. எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். அவ்வளவு ஏண்டா, கண்ணம்மா தான் என்னோட வாழ்க்கை துணைவின்னு பிடிவாதமா நின்னு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு, அது கூட எனக்கு ரொம்ப பெருமைடா. ஆனா இப்போ போடா. இது நாள் வரைக்கும் சரியா முடிவெடுத்த நீ இந்த விஷயத்திலையும் சரியா தான் முடிவெடுத்திருக்கேன்னு உனக்கு வேணா தோணலாம். ஆனா அது தப்புடா. கண்ணம்மா 100% தூய்மையானவடா. அதுக்கு நாங்க எல்லாருமே சாட்சி. டேய், அவளை போய் எப்படிடா உன்னால சந்தேகப்பட முடியுது? தப்பு பண்ணது அவளை 4 அறையை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு பதிலா பாரதி மாமாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லாஜிக்குன்னே புரியலையே. பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் புருஷனே கிடையாதுடா. என்னைக்கு ஒருத்த பொண்டாட்டிய சந்தேகப்படுறானோ அந்த நிமிஷமே அவன் புருஷங்கிற பதவியை இழந்துடுறான்டா. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. பாரதி, யூ மேட் a blunder mistake டா.
என்னையும் உங்க அம்மாவையும் தலகுனிய வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நிக்க வச்சுட்டேடா. இப்ப உனக்கு திருப்தி தானே? சொல்டா. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல பாரதி. நீ இந்த அளவுக்கு சீப்பா நடந்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொண்டாட்டிக்கு வேற தொடர்பு இருந்துச்சுன்னா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா என்ன? பாரதி இது வரைக்கும் அடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். இவங்க என்னடான்னா மாத்தி மாத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பேசிட்டு? பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி உன்னதாண்டா எப்போ நான் ரோல் மாடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது உங்ககிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். நீ இப்படி பேசுவேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல பாரதி. எனக்கும் அஞ்சலிக்கும் இந்த நொடி வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. அவளை நானும் எலியும் புடிமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நானும் அவ்வளவு சந்தோஷமா ஒரு நாள் கூட வாழ்ந்ததே இல்லை. அதெல்லாம் விடுற, அதெல்லாம் வேற. ஆனா உன்ன மாதிரி நான் ஒரு நாள் கூட அஞ்சலியை பத்தி நான் கேவலமா நினைச்சதே இல்லை. அவளை நான் திட்டியிருக்கேன், ஏன் கை நீட்டி அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனா இவ்வளவு அசிங்கமா அவ ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டதே இல்லை. பாரதி, அந்த எண்ணம் கூட எனக்கு வந்ததே இல்லடா. இதெல்லாம் நான் உன்னை பார்த்தும் அப்பாவை பார்த்தும் தாண்டா கத்துக்கிட்டேன். இப்போ நீ அப்படி பண்ணலாமாடா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா பாரதி. வாவ், அகில மனசுல என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்கானா? சூப்பர் சீனா இருக்கே. நான் இப்படி சொல்றத நீ அதிகபட்சம் கூட நினைக்கலாம். ஆனா நான் மனசார சொல்றேன், இந்த வீட்டுல எனக்கு 2 அம்மா பாரதி. ஒண்ணு நம்மள பெத்த அம்மா, இன்னொரு அம்மா கண்ணம்மா அண்ணி. நான் அவங்கள அப்படித்தான்டா பாக்குறேன். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும், நான் அஞ்சலி கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க தெரியுமா? நான் நல்லா வேலைக்கு போகணும், பொறுப்போட இருக்கணும்னு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ அவங்க மேல ஒரு பழிய சொல்றத என்னால தாங்கிக்க முடியல பாரதி. கேட்டியாடா? ஒவ்வொருத்தரும் பேசினத கேட்டியா? யாரும் சொல்லி வச்சு பேசலடா. கண்ணம்மாவை பத்தி ஒவ்வொருத்தர் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கோ அது அப்படியே மனசுல இருந்து வருதுடா. மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது அவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல இருக்குடா. கண்ணம்மா அவளை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரோட நல்லதுக்காக மட்டும் நினைக்கிறவடா. அதனாலதான் எல்லாரும் மனசுல இருந்து பேசுறாங்கடா. திரும்பவும் நான் சொல்றேன், நான் பேசினது தப்புன்னு கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. என்னடா யோசிக்கிற? மரியாதையா முதல்ல கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீயே மன்னிப்பு கேட்டாலும் சரி, கண்ணம்மா உன்னை மன்னிக்கணும். அதுதான்டா இப்ப முக்கியம்.
தெரியாம செய்யற தப்புக்கு தான் மாமா மன்னிப்பு. தெரிஞ்சே செய்யற தப்புக்கெல்லாம் எந்த மன்னிப்பும் கிடையாது. அதுவும் சில தப்புக்கெல்லாம் சாகுற வரைக்கும் மன்னிப்பே இல்ல. ஏய், நீ யாரடி என்ன மன்னிக்கிறதுக்கு? தப்பு செஞ்ச நீயே தலை நிமிர்ந்து நிக்கும் போது அதுவும் எந்த வெக்கமும் இல்லாம நிக்கிற. நான் ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? டேய், ஏய், என் அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் உன் நீலி கண்ணீரால மனச மாத்தி வச்சிடலாம். ஆனா இதுக்கெல்லாம் மயங்குற ஆளு நான் இல்ல. நான் உன் நடிப்பை நிறைய பார்த்துட்டேன். நீ எந்த லிமிட் வரைக்கும் நடிப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் ஏமாற ஆளு நான் இல்ல. கலக்கிரிய பாரதி, அருவி மாதிரி கொற்றியே. அப்போ நீ செஞ்சது தப்புன்னு நினைக்க மாட்ட, மன்னிப்பும் கேட்க மாட்ட. அம்மா, நான் தப்பு செஞ்சா நம்ம மன்னிப்பு கேட்கணும். தப்பு செஞ்சது யாரு? இவன், நான் இல்ல. டேய், நான் நேரடியா உன்னை கேக்குறேன்டா. கண்ணம்மா தப்பு செஞ்சான்னு சொல்றியே, அதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இருக்குமா? இருக்கு. நான் ஒரு டாக்டர். இத்தனை பேருக்கு மத்தியில ஒரு பொண்ணு மேல குற்றச்சாட்டு சொல்றேன்னா சும்மா சொல்வானாமா? ஏய், இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. கண்ணம்மா பரிசுத்தமானவடா. அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்வடா. பெத்த மகங்கிறதுனால எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினைச்சியா? உங்க அத்தனை பேரையும் இவ மயக்க வச்சிருக்கால. ஏமா, இவ அவ்வளவு பெரிய நடிகையா? இப்ப சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இவ ஒழுக்கம் கெட்டவதாமா. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு.